அதுதான் சொல்றேன். தேங்க்ஸ் ப்ரோ. அதுதான் நான் சொன்னேன். தேங்க்ஸ் ப்ரோ. நானே சொல்றேன் 100% உங்க வேலை எல்லாமே பாத்துருக்கீங்க. 100% ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டா பக்காவா ஃபாலோ பண்ணிருக்கீங்க. ஆனா மீதி 6 பேரும் ஃபாலோ பண்ணாதவங்கள உங்க கணக்கு தெரியல. நான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறேன். அதனால திருப்பி கேட்டேன். சரி, அதுதான் நான் கேட்டேன். இப்ப அதான் சாட்டர்டேக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கிறீங்க அப்படிதானே? இப்ப இத சொல்லி சாட்டர்டே வந்து குத்தவாளி நானும் ஆகும். அதானே இதுதானே இத்தனை நாள் நடக்குது. என்ன குற்றவாளி நீங்க தான் சொன்னீங்க. அதான் இப்ப அப்ப தப்பு பண்ணவங்க அந்த ரூல்ஸ பிரேக் பண்ணவங்க தப்பு இல்ல, ரூல்ஸ பிரேக் பண்ணாத நான் தப்பு அப்படின்னு ஃபினிஷ் லைன் ஒன்னு போட்டு போறீங்கல்ல. இது எதுக்கு சாட்டர்டே? இல்ல அப்போ எதுக்கு போன வாரம் என்ன சாட்டர்டேல வேலிடேட் பண்ணி நீங்க வந்து குட்வில் வாங்கிட்டீங்க? சாட்டர்டேக்கு நான் எதுவுமே யோசிச்சதே கிடையாது. போன வாரம் நீங்க வந்து அதே வேலிடேட்ல ரூல்ஸ் நீங்க பேசும்போது வந்து போனது உங்களுக்கான குட்வில் உங்களை சேவ் பண்ணும்போது சொன்னாங்க. நீங்க ஹாப்பியா இருங்கன்னு ஒருத்தன் சொன்னதுக்கு நீங்க ஹாப்பியா இருங்கன்னு சொல்லுங்க. ஹாப்பியா இருங்கன்னு ஒருத்தன் சொன்னதுக்கு இப்படி செய்றீங்க ப்ரோ. ஹாப்பியா இருக்கேன்னு நீங்க தனியா வந்து சொல்லுங்க. எல்லாரும் இந்த டாஸ்க் ஹாப்பியா பண்றதுக்கு இன்வால்வ்டா இருக்காங்க. நீங்க ஏன் இல்லன்னு கேட்டதுக்கு என்ன செய்யறீங்க பிரதர்? நீங்க நான் இன்வால்வ்மென்ட் இல்லன்னு பிக் பாஸ் கேம்ல நான் ரூல்ஸ் பிரேக் பண்ணிருக்கேன். இல்ல பிக் பாஸ் கொடுத்த லூப்பை நான் ஃபாலோ பண்ணலையா சொல்லுங்க. பண்ணிருக்கீங்க. எங்க அத பண்ணலன்னு சொல்லவே இல்லையே. அப்புறம் எப்படி நீங்க இல்லன்னு கேக்குறீங்க? இன்வால்வ்மென்ட் இல்லன்னு எனக்கு அதான் புரியல. இன்வால்வ்மென்ட்ன்றது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்றது மட்டும் இன்வால்வ்மென்ட் கிடையாது. அந்த